பங்குச்சந்தையில் பெயர் குறிப்பிடப்பட்டு இன்னும் நிர்மாணிக்கப்படாதுள்ள கட்பிட்டி பீச் ரிசார்ட் ஹோட்டல் தொடர்பில் தொடர்ந்தும் விசாரணைகள் இடம்பெறுவதாக பிணையங்கள் மற்றும் பங்கு பரிவர்த்தனை ஆணைக்குழு தெரிவிக்கின்றது. குறிப்பிட்ட காலப்பகுதிக்குள் ஹோட்டல் நிர்மாணிக்கமை தொடர்பில் அதிக கவனம் செலுத்தியுள்ளதாக ஆணைக்குழு சுட்டிக்காட்டியுள்ளது. கட்பிட்டி பீச் ரிசார்ட் என்ற பெயரில் ஹோட்டல் ஒன்றை நிர்மாணிப்பதற்கு திட்டமிட்டிருந்த பகுதியே இது. இன்று நாம் பெற்றுக்கொண்ட காட்சிகளுக்கு அமைய இங்கு எவ்வித நிர்மாண பணிகளும் மேற்கொள்ளப்படவில்லை என்பதுடன் அதற்கான ஆயத்தங்களையும் கண்டுகொள்ள முடியவில்லை. இந்த ஹோட்டலை நிர்மாணிப்பதற்கென தெரிவித்து 2011 ஆண்டு டிசம்பர் மாதம் விநியோகிக்கப்பட்ட பங்குகள் மூலம் கிடைத்த 283 மில்லியன் ரூபாய் திரட்டப்பட்டுள்ளது. 24 முதல் 30 மாதங்களுக்குள் ஹோட்டலின் நிர்மாண பணிகளை நிறைவு செய்வதாக குறித்த நிறுவனம் உறுதி வழங்கியிருந்ததாக பிணையங்கள் மற்றும் பங்கு பரிவர்த்தனை ஆணைக்குழு தெரிவிக்கிறது. இந்த கொடுக்கல் வாங்கலுக்கு பொறுப்பு கூற வேண்டியவர் யார்? கட்பிட்டி பீச் ரிசார்ட் ஹோட்டலின் நிர்மாண பணிகளை மேற்கொள்ள சீட்டர்ஸ் லேஷர் நிறுவனமே திட்டமிட்டிருந்தது. பிரேமா குரே சீட்டர்ஸ் லேஷர் நிறுவனத்தின் தலைவராக பதவி வகிப்பதுடன் திலித் ஜாவிர, வருணி பெர்னாண்டோ, சந்தன தால்வாத்த, சார்வ அமரசேகர, ராஜேந்திர செனவிரத்ன, மனோஜ் பிலிமத்தலாவ, சுரேஷ் டி மெல் மற்றும் வாசுல பிரேமவர்தன ஆகியோர் அதன் பணிப்பாளர்களாக செயற்படுகின்றனர். சீட்டர்ஸ் லேஷர் நிறுவனத்தின் இணையதளத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள விடயங்களை நோக்கும் போது 2014 ஆண்டு கட்பிட்டி பீச் ரிசார்ட் ஹோட்டலின் நிர்மாண பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்க வேண்டும். எனினும் அதன் கட்டுமான பணிகள் இதுவரை ஆரம்பிக்கப்படவில்லை. ஆகவே பங்குதாரர்களின் பணத்துக்கு என்ன நடந்தது என பிணையங்கள் மற்றும் பங்கு பரிவர்த்தனை ஆணைக்குழு கேள்வி எழுப்பியுள்ளது. ஆரம்பத்தில் இந்த திட்டத்தின் ஒரு பங்கிற்கான விலை 17 ரூபாய் 50 என குறிப்பிடப்பட்டிருந்தது. எனினும் அதன் பின்னர் பங்கொன்றின் விலை 24 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. இன்று அந்த ஹோட்டல் திட்டத்திற்கான பங்கொன்றின் விலை 3 ரூபாய் 60 குறைவடைந்துள்ளது. குறித்த ஹோட்டலின் நிர்மாண பணிகளை மேற்கொள்ளும் நிறுவனத்தின் பணிப்பாளர்களில் ஒருவரான திலித் ஜாவிரவிடம் போலீஸ் நீதி குற்றவியல் விசாரணை பிரிவு பங்குச் சந்தையின் குடிக்கல் வாங்கல்களில் வாக்குமூலம் பெற்றுக்கொண்ட விடயத்தினை அண்மையில் பல ஊடகங்களும் செய்தி வெளியிட்டிருந்தன. There are a number of allegations of violations of the Colombo Stock Exchange. கொழும்பு பங்குச்சந்தையில் பங்கு பரிவர்த்தனை சட்டங்களை மீறி முன்னெடுக்கப்பட்ட பல சட்டவிரோத செயற்பாடுகள் உள்ளன. கடந்த அரசாங்கத்தில் இவ்வாறான சம்பவங்கள் பல உள்ளன. சிறு சம்பவங்கள் தொடர்பில் ஆராயப்பட்டது. பாரிய சம்பவங்கள் 13 தொடர்பில் போதிய சாட்சிகள் இன்றி திட்டமிட்ட விசாரணைகள் கைவிடப்பட்டன. மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்க வேண்டிய நிலை காணப்பட்ட போதிலும் அவை இடம்பெறவில்லை. பிணையங்கள் மற்றும் பங்கு பரிவர்த்தனை ஆணைக்குழுவின் உறுப்பினர்கள் இவர்களை பாதுகாத்தனர். இந்த விடயங்கள் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை முன்னெடுக்குமாறு நான் பிணையங்கள் மற்றும் பங்கு பரிவர்த்தனை ஆணைக்குழுவுக்கு உத்தரவிட்டேன். தேவைப்பட்டால் விசாரணைகளை முன்னெடுக்க நான் சட்ட உதவிகளை ஏற்படுத்துவேன். பார்லிமெண்ட் தெரிவுக்குழு அமைத்து மேலதிக விசாரணைகளை முன்னெடுக்க நான் அவதானம் செலுத்தியுள்ளேன். எமது பொருளாதாரத்தை இவர்கள் சீரழித்துள்ளனர். உதாரணமாக திலித் ஜாவிர அவரது கொழும்பு லேண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் மற்றும் ரீப்காம் ஆகிய நிறுவனங்களின் நடவடிக்கைகள் தொடர்பில் விசாரணை செய்ய வேண்டும். மேலும் ஸ்காட் நியூமன் மற்றும் கோசுல ஹிங்கம அதேபோன்று என்வாயன்மெண்ட் ரிசோர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகிய நிறுவனங்கள் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும்.